இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எந்த தலைவருக்கும் இல்லாத கூட்டங்கள் அங்கே வருகிறது. பணம் கொடுக்காமல் வருகிற கூட்டம், அதுதான் முக்கியம். நேற்றனும் பார்க்கின்ற போதே 1,00,000 பேர் மக்கள் சாலையிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இது வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு யூகங்களை வகுத்தாலும் கூட தடுமாறுகிற நிலை இருக்கிறது. இதுபோன்ற நிலை தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லை. 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோன்றினார். அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சியை கண்டவர்கள் அம்மாவுக்கு பிறகு அம்மாவால் வெற்றி பெற்று அமைச்சர்களாக நாங்கள் இருந்தோமே தவிர தனியாக நின்று வெற்றி பெற இயலவில்லை. இதுதான் முக்கியமான ஒன்று. இதை நான் சொல்வதற்கு காரணம் 10 முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே சக்தியான தமிழ்நாட்டிலே முடியும். அதுவும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. இதுதான் உண்மையான நிலை. 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது, அமைச்சராக இருந்தபோது செய்யாத உண்மையா நீ நடிகர் கட்சியில் போய் செய்ய போறாருன்னு சீமான் நேற்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை செய்வார் என்று சொல்வதற்கு காரணம் சீமான் சொல்லாது. சீமான் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவர் சொல்வதை பற்றி நாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. 9 முறை ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சி அதிகாரம் யாருடைய தலைமையில் இருக்கிறதோ அவருடைய தலைமையில் இருக்கின்றவர்கள் என்ன முடிவுகளை மேற்கொள்கிறார்களோ அந்த முடிவுகளை ஏற்றுத்தான் இயங்கியாக வேண்டும். நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் அதற்காக விமர்சனம் செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை நாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவரிடத்தில் எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாடு செழிக்க, மக்கள் செழிக்க, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் அவர் உதவியாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை சொல்லியிருக்கிறேன்.